The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றியை தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு பெற்று தந்தார். அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன? அப்ப ஆளுங்கட்சி அதிமுக அந்த தோல்விக்கான காரணத்தை உணர்ந்து அம்மையார் ஜெயலலிதா மக்கள் விரோத நடவடிக்கைகளிலிருந்து பின்வாங்கினாங்க. உடனே செய்தியாளர்கள் தலைவர் கலைஞர்கிட்ட அதை பத்தி கேட்டாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே இது எங்களுடைய 41வது வெற்றின்னு சொன்னார். அது மட்டுமல்ல, 2004 கருத்து கணிப்புகள்ல ஒன்றிய அளவில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் சொன்னாங்க. ஆனா காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சது. இப்பவும் அதே மாதிரி தான் பாஜக அதே அடிப்படையில் இன்றைக்கு 400 இடங்கள் வரை கைப்பற்றும் சொன்னாங்க. ஆனா அதை உடைச்சு பாஜகவால தனித்து அரசமைக்க முடியாத நிலைமையை நாம உருவாக்கி இருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு வச்சிருக்கணுமே. இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டைல்ல சொல்லணும்னா இந்தியாவுடைய கூட்டணியோட 41வது வெற்றி. 2004 நாம 40க்கு 40 வெற்றி பெற்றப்போ ஆளும் அதிமுக மீதான அதிருப்தியில பெற்ற வெற்றின்னு சிலர் சொன்னாங்க. அது அதிருப்தினா 2024 பெற்றிருக்கக்கூடிய 40க்கு 40 வெற்றி நம்ம திராவிட மாடல் அரசு மேல மக்களுக்கு இருக்கிற திருப்தியில கிடைச்ச வெற்றி. ஆனா அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம தொடர் வெற்றிக்கு காரணம் என்ன? கொள்கை உறவோடு கடந்த 5 தேர்தல்களா தமிழ்நாட்டில் தொடர நம்ம கூட்டணி ஒற்றுமை தான் நம்ம வெற்றிக்கு அச்சாணி. அதனாலதான் இப்பவும் நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன், இந்த மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கு இடையில் இருக்கிறது வெறும் தேர்தல் உறவு கிடையாது, கொள்கை உறவு. இங்க மட்டும் இல்ல, 2023 நடைபெற்ற என்னுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திலேயே அகில இந்திய தலைவர்கள் அருகில வச்சுக்கிட்ட காங்கிரஸ் இல்லாத கூட்டணி கரை சேராதுன்னு மேடையில நான் அறிவிச்சேன். அகில இந்திய அளவில் பாஜகவை தனிமைப்படுத்தினாதான் வெற்றி பெற முடியும்னு சொன்னேன். எல்லாத்தையும் விட நாட்டோட எதிர்காலமும் ஜனநாயகம் தான் முக்கியம்னு தொடர்ந்து சொன்னேன். அதோட விளைவுதான் 28 கட்சிகளை உள்ளடக்கின இந்தியா கூட்டணியை உருவாக்கணும். நாம ஒண்ணு சேர மாட்டோம்னு நினைச்ச பாஜகவுக்கு அது அதிர்ச்சியா இருந்துச்சு. உடனே இந்த கூட்டணி ஒண்ணு சேரக்கூடாதுன்னு என்னவெல்லாம் செஞ்சாங்க. ஒவ்வொரு கட்சிகளையும் ஐடி, இடி, சிபிஐ போன்ற புலனாய்வு அமைப்புகளை வச்சு மிரட்டினாங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வங்கி கணக்கை முடக்கினாங்க. டெல்லி முதலமைச்சரையும் ஜார்க்கண்ட் முதலமைச்சரையும் கைது செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, தேர்தல் அறிவிச்ச பிறகு பாஜக என்னவெல்லாம் பண்ணாங்க. விதிகளை மீறி மக்களுடைய பிரிவினை உண்டாக்குற மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. சிறுபான்மை சமூகத்தினர் தரக்குறைவா பேசினாங்க. உத்தரப்பிரதேசத்திலையும் ஒடிசாவிலையும் தமிழர்களை கொச்சைப்படுத்தினாங்க. ஏராளமான போலி செய்திகளை, பொய் செய்திகளை, அவதூறுகளை பல கோடி ரூபாய் செலவில் வாட்ஸ்அப்பில் பரப்புனாங்க. இவ்வளவு செஞ்சும் பாஜக வாங்கினது எவ்வளவு? 240 தான். இந்த 240 என்பது மோடியோட வெற்றி அல்ல, மோடியோட தோல்வி. அருமை நண்பர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும்
மரியாதைக்குரிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் ஆதரவு தந்திருக்காவிட்டால் மெஜாரிட்டி ஏது? அவங்களால தான் மோடி இப்போ பிரதமராக உட்கார்ந்து இருக்கிறாரு. நாம நம்பின அரசியல் சட்டமும் ஜனநாயகம் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. 237 உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். பாஜக நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.